அதனாலதான் இந்த அரசியல்ல மட்டும் முன்னாடியெல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், அது ஒரு ஜனநாயக உரிமைன்னு சொல்லுவாங்க. ஆனா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போன ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா அதை கண்டிப்பா நல்லவங்க எல்லாம் வரவேற்பாங்க. ஆனா ஒரு சில இந்த அதிகார இல்ல அது வேணாம், ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும். அது இருக்கும் தானே. என்னடா இவன் திடீர்னு ஒருத்த என்ட்ரி கொடுத்துட்டானே, இதுவரைக்கும் நாம சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, ஆனா இப்ப இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா மக்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா வேற இருக்குது. அதுவே நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாகவும் இருக்குது. இவனை என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எப்படி இவனை இது பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம் ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வரும். அந்த கன்ஃபியூஷன்ல கத்துறதா கதறதா என்ன பண்றதுன்னு தெரியாம வர்றவன் போறவெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி பேச ஆரம்பிப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் காலத்துல கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாம, ஒரு பதட்டம் இல்லாம, வர்ற எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சும்மா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிக்கிட்டு, இதோ நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் முதலாவது ஆண்டை கடந்து இப்ப 2வது ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறோம். தமிழக அரசியல் களத்துல புதிதாக ஒரு கலக்கிக்கிட்டு எல்லாரையும் 2026ல பெரிய பார்ட்டியா வந்துருவாங்களோ அப்படின்னு ஒரு மிரட்டல் கொடுக்கிற கட்சியா டிவிகே, விஜயின் தாவேகா தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா மிகையாகாது. எந்த ஒரு கட்சியும் தமிழ்நாட்டில் பார்த்தா நடிகர்களை பேஸ் பண்ணி வந்த கட்சிகள் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதில் பல கட்சிகள் ட்ரை பண்ணியிருக்காங்க, பல ஆக்டர்ஸ், பட் சக்சஸ்ஃபுல்லாக இல்லை. 2 பக்கமும் தமிழ்நாட்டுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு. அதில் எந்த பக்கம் விஜய் வரப்போறாருங்கிறது காலத்தின் கோலமாக இருக்கும். 2026 நோக்கி தாவேகாவின் நகர்வுகள் பகிரங்கமாக இருக்குன்னு சொல்றதுல மிகையாகாதுங்கிறது தான் என்னுடைய இந்த வீடியோவுடைய மிக முக்கியமான ஒரு சாரமாக இருக்கும். அதனுடைய ஒரு பங்கு தான் தாவேகா 2வது வருடத்திற்குள் காலடி எடுத்து வைக்கிறார்கள். 1 வருடம் முடிந்து February 2, 2024 ஆரம்பிச்சிருக்காங்க கட்சியை. 1 வருட நிறைவு விழா நடத்திருக்காங்க. அதை பற்றிய முக்கியமான ஒரு வீடியோ தொகுப்பு தான் இந்த வீடியோ பகுதி. இந்த வீடியோ பகுதி ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு 4 பாகமாக பிரிச்சிடலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ சொல்கிறேன், வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யும். முதல் பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகாவின் 1 வருட ஆனிவர்சரி, அதாவது 1 வருட காலம் முடிந்து 2வது ஆண்டிற்குள் காலடி எடுத்து வைக்கிறார்கள் இந்த கட்சியினர். ஸோ விஜயுடைய அந்த கட்சியுடைய ஆரம்பத்திலேருந்து அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றிய ஒரு சின்ன முன்னோட்டம் பகுதி 1ல் கொடுத்துருவேன். அடுத்து 2வது பகுதி பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னெல்லாம் தாவேகா இந்த 1 வருட காலத்தில் சவால்களாக சந்தித்தார்கள், அதை தாண்டி அவர்களுடைய ஒரு வெற்றி வாய்ப்பு எப்படி பிரகாசமாக இருக்கிறது அப்படின்றத பற்றிய
பகுதி இரண்டாவதாக பார்த்து விடலாம். மூணாவது பகுதி பார்த்தீங்கன்னா, போன வருடம் எல்லா விதமான நிகழ்ச்சிகளும் நிரலும் நடந்தாலும் அவங்களுடைய ஒரு கிரீடம்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு உச்சகட்டம் எப்ப இருந்துச்சு அப்படின்றத பற்றியும் பார்த்துடலாம். இது மூன்றாவது பகுதி. இறுதியாக எந்த மாதிரி வரும் காலம் தாவேக்காவிற்கு அமையும் அப்படின்றத பற்றிய ஒரு இதோட இந்த வீடியோ நான்காவது பகுதியா முடித்துக்கலாம். ஸோ முதல் பகுதியான தாவேக்காவின் இந்த ஒரு வருட ஆண்டு நிறைவு விழா நடக்கும் இத்தருணத்தில் அவங்க எப்படி வந்திருக்காங்க அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். என்ன விஷயம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி February 2, 2024 தாவேக்கா கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு சின்ன ஒரு எளிமையான ஒரு ஆரம்பம். விஜய் வந்து அவருடைய ட்வீட்ல வந்து தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்க கட்சி நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், அதுக்கு வேண்டிய சின்னம் இது, அதுக்கு வேண்டிய ஒரு ஆரம்பம், ரொம்ப எளிமையான ஆரம்பம்ன்ற மாதிரி ஒரு ட்விட்டர் பக்கத்தில் அவருடைய ட்வீட் போட்டிருந்தாரு. இதுதான் இந்த தாவேக்கா கட்சியின் ஆரம்பமாக கருதப்பட்டது. இதற்கு பிறகு பல மாத அமைதி, நிறைய பேர் இந்த மாதிரி கட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டாங்க. அதற்கு பிறகு பிப்ரவரியில் ஆரம்பிச்சு மே மாதம் நம்ம லோக்சபா எலெக்ஷன் வரும்போது நாங்கள் கலந்துக்க மாட்டோம் லோக்சபா எலெக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தார் விஜய். அப்பவே வந்து எல்லாருக்கும் தெரிந்து விட்டது, அசம்பிளியை தான் வந்து அவர் டார்கெட் பண்றாருன்னு தெரிஞ்சு நிறைய கட்சிகள் வந்து அதை கவனிச்சாங்க. அதற்கு பிறகு மே மாதம் முடிந்து ஜூன்ல வந்து ஆட்சி அமைந்த பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிறகும் ஒரு மயான அமைதின்னு சொல்லலாம். ஒரு 2-3 மாதங்கள் ஒரு மூச்சு பேச்சு கிடையாது. எந்த விதமான இப்போ பாஜகவும் சீமான் மற்றும் அதிமுக திமுக எல்லாருமே வந்து சொல்லும் ஒரு விஷயங்கள், பலவிதமான உரையாடல்கள் எதுவுமே இல்லாம அமைதியா போயிட்டு இருந்துச்சு. இதுதான் வந்து அதற்கு பிறகு ஆகஸ்ட் செப்டம்பர்ல வந்து அவர் ஒரு பெரிய மாநாடு நடத்தினாரு. அது அடுத்த பகுதியில் நான் கவர் பண்றேன். இந்த மாநாட்டுக்கு பிறகு அவர் வந்து பரந்தூர் ஏர்போர்ட்ல இறங்கி அதை பத்தி ஏர்போர்ட்டுடைய அந்த வென்யூல இறங்கி மக்களிடையே உரையாற்றினார். இதுதான் தாவேக்காவுடைய ஒரு எளிமையான ஆரம்பம் மற்றும் ஒரு அதிரடி காட்டும் விஷயம்னு சொல்லலாம். இதுதான் பார்ட் 1. இரண்டாவது பாகத்துல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி இவ்வளவு விஷயம் நடந்துச்சு இல்லையா, இதுல வந்து அவங்க என்ன சவால்களை ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத பத்தி பார்த்துடலாம். ஸோ முக்கியமா நான் சொன்ன மாதிரி எளிமையான ஆரம்பம், லோக்சபா எலெக்ஷன்ல பங்கு கொள்ளல. அதற்கு பிறகு மறுபடியும் அமைதி. பிறகு செப்டம்பர் அக்டோபர் அந்த மாதங்கள்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாநாடு ஒண்ணு விஜய் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு. ரசிகர்கள் அப்படியே பயங்கர சந்தோஷம். பெரிய லெவல்ல நடந்த இந்த மாநாட்டை பார்த்து தமிழகமே வந்து ரொம்ப மூக்கு மேல விரல் வச்சாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவு ஆச்சரியப்பட்டார்கள். ஆளும் திமுகவிலிருந்து சரி மற்றும் அதிமுக பாஜக எல்லா கட்சியும் சீமான் உட்பட எல்லோருமே வந்து அதை நோட் பண்ணாங்கிறது தான் மிக முக்கியமான செய்தி. நான் முன்னாடியே இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை நீங்க இந்த மேல அந்த லிங்க்ல பார்க்கலாம். விஜய் வந்து எப்படி அவருடைய இதை ஆரம்பிச்சாரு, அவரே வந்து கரெக்டா பொசிஷன் பண்ணாரு. நான் வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் 2 பேரையுமே எதிர்க்கிறேன், ஈவேரா பெரியாருடைய பாணியில வர்றேன். அதே மாதிரி அவருடைய யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்கிறத பற்றிய அந்த வீடியோவில் நீங்க பார்த்துடலாம். ஃபுல் இதுவும் கொடுத்தாரு. அதை விட முக்கியமான பஞ்ச் என்னன்னா, எப்படி நான் வந்து என்னுடைய உச்சத்தை உதறிட்டு உங்களுக்காக மக்களுக்காக நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அதுல என்னன்னா, கூட்டணி கட்சிகள் யாரா இருந்தாலும் நாங்கள் கூட்டணி சேர தயார் அப்படின்ற மாதிரி ஒரு அதிரடியா ஒரு ஆரம்பமே அதிரடின்ற மாதிரி போட்டாரு. ஸோ இவங்களை வந்து பாஜகவை பாசிஸ்ட் கட்சினும் திமுகவை பாயச கட்சினும் சொல்லி பயங்கரமா வந்து அவர் காட்டமா சாடினார்னு சொல்லலாம். இந்த ஒரு பெரிய மாநாடு இந்த ஒரு மிகப்பெரிய அதிரடி ஆரம்பமா விஜய்க்கு அமைந்தது. ஸோ இதுல அவருக்கு வந்து ஏற்பட்ட சவால்கள் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி அவரும் யாரையும் பார்த்து நான் பயப்படலை. எல்லாரும் என்னடா இந்த விஜய் வந்து யாரையுமே சொல்ல மாட்டேன்றானே அப்படின்ற மாதிரி ஒத்தையிலேயே பேசி
சிங்கிள் மேனா வந்து நான் வந்து எல்லோரையுமே நான் எதுக்குறேன், பயம் கிடையாது, அது பொலிட்டிக்கல் டீசன்சி, அரசியல் நாகரிகம் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் நிறுத்தினர். இது எல்லாமே வந்து எல்லா கட்சிகளுமே வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பரந்தூர்ல அவர் வந்து ஒரு பப்ளிக் சந்திப்புன்னு ஏற்பாடு பண்ணார். அதுக்கு பயங்கரமா வந்து சேலஞ்சை கொடுத்தாங்க பொலிட்டிக்கல், எஸ்பெஷலி ஆளும் கட்சி. ஸோ அதில் அவர் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து அந்த பரந்தூர் பேச்சுக்கு வந்தாருன்னு சொல்லலாம். ஏன்னா சீமானுக்கு இருக்கிற இதை விட அவருக்கு வந்து பயங்கர பலம் இருக்கும்னு இவங்க வந்து நம்பினாங்க. யார் ஆளுங்கட்சி நம்பியிருக்காங்க. அவங்களுடைய ஒன்லி டார்கெட், மேஜர் டார்கெட் விஜய், அதுக்கு பிறகு சீமான் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. அதனால வந்து போலீஸ் வச்சு எப்படிலாம் பர்மிஷன்லேருந்து ஆரம்பிச்சு சின்ன சின்ன அப்டக்கிள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதை தாண்டி அவர் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து எஸ்பெஷலி பரந்தூர்ல மக்களிடையே உரையாற்றினாருங்கிறது தான் வந்து அவங்க தாவேக்கா ஃபேஸ் பண்ணின மேஜர் ப்ராப்ளம்ஸ் இந்த லாஸ்ட் 1 இயர்னு சொல்லுவோம். இதுதான் 2வது பகுதி. 3வது பகுதி நான் சொன்ன மாதிரி திருப்பியும் ஹைலைட்ஸ். உங்க கட்சியில் ஆரம்பிச்ச முக்கியமான ஹைலைட்னா அந்த மாநாடு. அதற்கு பிறகு நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அம்பேத்கர் விழா ஒன்று எடுத்தாங்க சென்னையில். அதில் வந்து விஜய் உரையாற்றினார், ஆதவ் அர்ஜுனும் பேசினார். அப்போ திருமாவளவனை வந்து ஒரு உசுப்பி திமுகவை வந்து காட்டமாக சாடினார் விஜய். 200 இல்லை, எவ்வளவு இருந்தாலும் உங்களால மக்கள் நினைச்சா எல்லா ஈக்குவேஷனையும் மாற்ற முடியுன்ற மாதிரி பேசியிருந்தார் விஜய். ஸோ இது மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்பட்டது. அதற்கு பிறகுதான் அந்த பரந்தூர் இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ இதுதான் அவங்களுடைய அந்த 1 இயர் கேப்ல ஆர் 1 இயர் டிராவல்ல வந்த ஹைலைட்ஸ்னு சொல்லலாம். அடுத்ததாக இப்போ இந்த 1 இயர் இதுல நடந்த இந்த கம்ப்ளீஷன் நிறைவு விழால பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ், 2 சர்ப்ரைஸ் இன்ஃபேக்ட் நான் சொல்லலாம். முதல் சர்ப்ரைஸ் என்னன்னா, யார் ஆளுங்கட்சியை உட்கார வச்சாங்களோ, யார் வந்து திமுகவை அரியணையில் அமரச் செய்தார்களோ, அந்த பிரசாந்த் கிஷோரை விஜய் வந்து டக்குன இது பண்ணி கூப்பிட்டு பொலிட்டிக்கல் அட்வைசரை எடுத்திருக்காரு. இது ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ். 2வது சர்ப்ரைஸ், இந்த ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸுடைய ஒரு ஆஃப் ஷூட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அது வந்தா இது நடக்கும்ன்ற மாதிரி கூட்டணி பற்றியே பேசாம விஜய் வந்து தனியா வருவாருன்ற மாதிரி ஒரு மெசேஜை இந்த இதுல கொடுத்துருக்காங்க. இது 2 சர்ப்ரைசஸ் இந்த ஒரு இதுல வந்து இருந்திருக்கு. இதுதான் வந்து இந்த 1 ஆண்டு விழாவின் கிளைமேக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இவ்வளவு பெரிய விஷயம்தான் வந்து ஆச்சரியப்படும் விதமாக அமைந்ததுன்னு சொல்றதுல மிகையாகாது. ஸோ இறுதியா நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆண்டில் தாவேக்கா அச்சீவ் பண்ண விஷயம், இன்னும் வந்து அவங்க நிறைய கட்சிகள் அதுக்கு எதிராகவும் சொல்றாங்க, டெஸ்ட் பண்ணல, இன்னும் அவங்களுக்கு எவ்வளவு ஷேர்னே தெரியாது. ஆனா இவரே வந்து ஒரு 10%, 8%ன்னு இவங்க தாவேக்கா தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது. பட் அதெல்லாம் வந்து ஒரு சர்வே பேசிஸ்ல தான் சொல்ல முடியுமே ஒழிய, ஒரு அட்லீஸ்ட் ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாதான் கண்டிப்பா வந்து தாவேக்காவுடைய கெத்து எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தெரியும். ஆனா இதுல ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் விஜய் பண்ணியிருந்தாரு. அவர் சொல்லும் பொழுது, எனக்கு வந்து பூத் லெவல் கமிட்டி போட்டிருக்கோம், அதுல வந்து இன்னொரு மாநாடு அதை வச்சு பண்ணுவோம், அப்ப எங்களுடைய ரியல் பவர் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது மட்டும் இல்லாம அவர் அங்க உரையாற்றிட மிக முக்கியமான இது என்னன்னா, அரசியல்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வேற லெவல் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, இதுல சில சமயம் சில பேர் நம்மளை எதிர்ப்பாங்க, கொஞ்ச காலம் கழிச்சு அந்த எதிர்த்தவங்களே நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு அதனாலதான் என்னவோ அரசியல்ல நிரந்தரமான நண்பனோ நிரந்தரமான எதிரியோ கிடையாதுன்னு சொல்றாங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டாரு விஜய். ஸோ இவர் வந்து எல்லாருக்குமே தெரியும், கடைசியா இவர் நடிக்க போற படம் ஜனநாயகன், இதோட முடிச்சுக்குவாருன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுதான் சொல்ல வந்த விஷயம். என்னுடைய கேள்வியெல்லாம் உங்களுடைய பார்வை, இந்த தாவேக்காவுடைய 1 இயர் இது எப்படி இருந்தது, 2026 நோக்கி தாவேக்கா நகர்வுகள் எப்படி அமைகின்றன, வெற்றி தருமா, ஹோப்ஸ் இருக்கா, ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் ஓட்டா மாறுமா,
பாஜக இருக்கிறார்கள், அதிமுக இருக்கிறார்கள், சீமான் இருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி தாவேகா சாதிக்குமா? உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லி இந்த வீடியோ பதிவை இத்துடன் முடிவு செய்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.